ஓம் நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காய் வாழ்க. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். ஓம் நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், குரு பயிற்சி விழா பற்றி நம்ம போட்டிருந்தோம். இந்த பார்த்துக்குங்க. குரு 1/5/2024 மாலை 5:21 மணிக்கு நம்ம மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்துட்டார். குரு பயிற்சி ஆனால் நன்மையா தீமையா என்பதை நீங்கள் உணரும் பொழுது குரு பயிற்சி நன்மையை செய்யும் அப்படி நீங்கள் நம்பினாலும் குரு மட்டுமே நன்மையை செய்வார் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் சிறப்பு என்று சொல்வார்கள். இருந்தாலும் அந்த குரு பகவான் நல்லவரா கெட்டவரா என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஆனால் குரு இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மையும் தீமையும் கலந்து செய்வார். இந்த குரு பயிற்சி என்பதை நீங்கள் எப்படி உணர வேண்டும் என்றால், இந்த குரு நல்லவங்களுக்கு நல்லவங்க, கெட்டவருக்கு கெட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமாக என்னன்னா, இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்கும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். எப்படி என்றால், கோச்சார ரீதியாக குரு பயிற்சி ஆகிறார். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் என்பதை நன்கு உணர வேண்டும். உங்களுடைய ராசியில் குரு நல்ல இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நற்பலன்களை கொடுப்பார். சரியான இடத்தில் இல்லை என்றால் கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்காது. அப்போ குரு உங்கள் ராசியில், பிறந்த ராசியில் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். குரு பயிற்சியான உடனே உங்களுக்கு நல்லது நடந்துடும் கெட்டது நடந்துடும் அப்படின்னு பயக்காதீங்க. உங்கள் ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம், அதாவது நம்மளுடைய பாணின்னா விதி மதி கதி அப்படிங்கிற பாணியில் லக்னம் நல்லா இருக்கா, நட்சத்திரம் நல்லா இருக்கா, ராசி நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த விதி மதி கதிப்படி லக்னம் ராசிகள் நன்றாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நட்சத்திரம் நல்ல இடத்தில் இருந்தால், நட்சத்திராதிபதி நல்ல இடத்தில் இருந்தால் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ராசியாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். அப்போ திசாபுத்தி பலன்கள் தான் ஃபஸ்ட்டு. அப்போ திசை வலுவானது, திசை எவ்வளியோ அவ்வளிதான் குரு சனி ராகுலாம் போவாங்க. அப்போ திசைக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்கும். அப்போ உங்களுடைய திசை எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய திசை வலுவானதா, உங்களுடைய திசை நன்மையாக நடக்குதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும். குரு பயிற்சி பொதுவான பலன்கள் இது வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. எதுவுமே உண்மை ஊர்ஜிதம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா குரு நன்மையும் தீமையும் கலந்து செய்யக்கூடியவர் என்பதை நன்கு உணர வேண்டும், உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ குரு பயிற்சி என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நன்மையை செய்யும் என்று நம்பாதீர்கள், தீமையை செய்யும் என்றும் நம்பாதீர்கள். ஆனால் பொதுவான பலன் என்றால், ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ராசி இருக்காரு, அந்த நட்சத்திரம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பாருங்கள். முதல்ல சொல்லிக்கிறேன், நட்சத்திர அடிப்படையில் குரு ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் 40 நாட்கள் இருப்பார். ஏன்னா குரு 360 நாட்கள். அப்போ 9 பிரிச்சுங்க, 9 நாள் 36. அப்போ 360 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தில் குறைந்தது 40 நாட்கள் இருப்பார். அதை பொறுத்து தான் பலன் செய்வார். அப்போ அந்த நட்சத்திர பலன்களுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் இருக்கும். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை யாரும் சொல்லாது நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ராசி முழு பலன் தரும் அப்படின்னு நம்பிடாதீங்க. ராசியை பொறுத்தளவில் ஒரு 90% நன்மையும் தீமையும் கலந்து தான் செய்வாங்க. திசாப்படி தான் பலன்கள் நடக்கும், புத்திப்படி தான் பலன்கள் நடக்கும், அந்தரப்படி தான் பலன்கள் நடக்கும், சூட்சுமப்படி தான் பலன்கள் நடக்கும், அதிசூட்சுமப்படி தான் பலன்கள் நடக்கும், பிராணாயாமம் படி தான் பலன்கள் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளவும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி அனைவருக்கும் நன்மையை செய்யட்டும் என்பது அடியனின் விருப்பம். உங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தான் குரு பயிற்சி பலன் இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கெட்டது நடக்கும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கெட்டதுலேயும் நன்மை இருக்கலாம்.
என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம சொன்னோம், துலாம் ராசி, மிதுன ராசி, தனுசு ராசி, மீன ராசிக்கு ஒரு கெடுதல் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் அந்த கெடுதல் திசா புத்தி அடிப்படையில் மாறலாம், அந்த அடிப்படையில் மாறலாம் என்பதற்காக இந்த பதிவு. ஏன்னா குரு பயிற்சி வந்துருச்சு நம்மளுக்கு கஷ்டம்னு சொன்னானேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா குரு பயிற்சி பொதுவானது. பொது பலனுக்கும் ஜாதக பலனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பொது பலன்கள் பொதுவாக சொல்கிறது, ஆனால் ஜாதக பலன்கள் உங்களுடைய லக்னம், உங்களுடைய பிறந்த நட்சத்திரம், உங்களுடைய லக்னாதிபதி, உங்களுடைய ராசியாதிபதி, உங்களுடைய ராசி, உங்களுடைய திசை, உங்களுடைய திசா புத்தி அப்படிங்கிற பிரித்து வரும். அப்படிங்கிறனால குரு பெயர்ச்சி யாருக்கும் நன்மையும் செய்யாது, யாருக்கும் தீமையும் செய்யாது. இருக்கும் இடத்தை பொறுத்து, பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மை தீமை கலந்து இருக்கும். உங்களுக்கு நல்ல திசை நடந்து கோச்சார ரீதியில் குரு பலம் இருந்தால் நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கெடுதலான திசை நடந்து கோச்சார ரீதியில் குரு பலம் இருந்தால் உங்களுக்கு கெடுபலன்கள் குறையும். உங்கள் ஜாதகப்படி கெடுதலான பலன்கள் அதிகமாக இருந்து குருவும் கெடுதலாக இருந்தால் உங்களுக்கு அதிகமான கெடுதல் பலன் நடக்கும். இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.